ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பிளாஸ்ட் மூவி திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம அர்ஜுன் ஒரு கராட்டே மாஸ்டரா இருப்பாருங்க. இவரோட மனைவியோ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு டெய்லரிங்கும் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கும். இப்படி ஒரு அழகான குடும்பத்தோட இவங்க ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜுனோட மக சின்ன வயசுல தான் ஃப்ரெண்டு கூட இருக்கிற பையன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அடிச்சா நீயும் திருப்பி தான் அடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கராட்டே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போய் இவங்களும் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. இவங்களும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்களோட மேனேஜர் இவங்களோட கால் டாக்ஸில தான் வருவாங்க. வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீ உழைச்சா மட்டும் முன்னேற முடியாது. அப்பப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உன்னோட ப்ரொமோஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அர்ஜுனோட மக காருக்குள்ளே வச்சு அந்த மேனேஜர் பேசிட்டு அவங்க மேலே கை வச்சதுனால அந்த இடத்துல அவனை அடித்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்து எப்போதும் போல் இவங்களோட ஆஃபீஸ் ரொட்டீன் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கோம். இந்த டைம் தான் நம்ம வில்லனை வந்து காட்டுவாங்க. வில்லன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அப்போ அவன் வந்து ஒரு கிராமத்தை கண்ணு மேலே வைப்பான். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு கீழே ஒரு 1500 அடிக்கு மேலே தோண்டுனா சில நமக்கான தாது பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தையே காலி பண்ணணும். காலி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அந்த தாது பொருட்களை எடுக்க முடியும்னு தெரிஞ்ச அவன் எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்தா அது பக்கத்தில் நம்ம சுரண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்க போவாங்க. அப்போ கவர்மெண்ட்டில் எம்எல்ஏ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, தேர வேண்டிய கமிஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. உங்களுக்கு கமிஷனாக எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஒரு 1000 கோடி வேணும்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லனும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இப்போ இந்த 1000 கோடியை மினிஸ்டருக்கு போய் சேர்க்கறதுக்காக இவனோட பெஸ்ட்டு ஒரு ரவுடியை வந்து அனுப்பிடுவான். அப்போ அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் கரெக்டாக ஒரு இடத்துல குடிச்சிட்டு காரை ஓட்ட தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணி மயங்கி விழுந்துருவான். உடனே அவனை போலீஸ் அந்த இடத்துல இருந்து போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது அவனை கூட்டு போகிறக்காக அவனோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கன்னை எடுத்து அவனோட காலில் சுட்ட உடனே அங்கே இருக்கிற ரவுடிங்கெல்லாம் அவனை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இவன் யார் என்னங்கிறது போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனை தனியான ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த வில்லன் தப்பிச்சு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையும் கொன்னுட்டு தன்னோட இடத்துக்கு வந்து போயிடுவான். அவன் இடத்துக்கு போனாலும் அவன் காலில் ஏற்கனவே ஷூட் பண்ணியிருந்தானால அவனுக்கு அந்த ஷூட் பண்ணதுக்கான மெடிசன்ஸ் வந்து தேவைப்படும். உடனே அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்களை ஒருத்தனை அனுப்பி பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நான் சொல்கிற மெடிசனை வாங்கிட்டு வரணுன்னு இவனும் போய் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மெடிசன் வாங்க போவான். இந்த மெடிக்கல் ஷாப் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனோட தம்பி வச்சிருக்காருமா அந்த மெடிக்கல் ஷாப் தான். இப்போ அவர் ஊருக்கு போனதுனால நம்ம அர்ஜுனோட மக தான் அந்த மெடிக்கல் ஷாப்பை இப்போ பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல போய் கத்தியை காட்டி இவன் மெடிசன் கேட்கும்போது நம்ம அர்ஜுனோட மகன் என்ன பண்ணுவான்னா, கத்தியை பிடிங்க அவன் கையிலேயே குத்தி அனுப்பிடுவான். இப்போ இது போலீஸ் கேஸ் ஆனதுனால இப்போ அவனை பிடிச்சி வச்சுருவான். இந்த விஷயம் வில்லனுக்கு கால் பண்ணி தெரிஞ்ச உடனே அவன் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி போலீஸ்கிட்ட மாட்டினாடின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் என் மேலே தான் தப்பு இருக்கு, நான் அந்த பொண்ணு மருந்து கேட்டோன்னா மருந்து வந்துட்டா, இருந்தாலும் அவளோட செயினை நான் கேட்டேன், உடனே தான் அவன் குத்தி விட்டானா, நீ தேவையில்லாத வேலை பார்த்துருக்க, என் கையில் மட்டும் நீ செத்தடா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ டக்குனு இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, வில்லன் அவன் தம்பிங்க கொஞ்சம் பேர்த்த அனுப்பி அந்த பொண்ணு நம்ம மூஞ்ச பார்த்துருப்பான், அதனால அந்த பொண்ணையும் அவன் குடும்பத்தையும் விடுறது நமக்கு சேஃப் இல்லை, அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட வீட்டுக்கு சில ரவுடிங்களை அனுப்பி அவன் தம்பிங்களோட சேர்ந்து அவனையும் கொல்லணும்னு சொல்லி அனுப்புவான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அர்ஜுனோட மகளை அவங்க வெட்ட வரும்போது அர்ஜுன் அந்த இடத்துல தானே இருப்பார். அப்போ அர்ஜுன் அவங்க மனைவி எல்லாருமே சேர்ந்து வந்த ரவுடிங்க எல்லாத்தையுமே அடித்து அந்த இடத்துல மலர்த்தி போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வில்லனோட தம்பி அந்த இடத்துக்கு போய் வந்துடுமா. அவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா, மெயின் வில்லனோட பர்ஸில் 1000 கோடிக்கான காசுக்கான வாங்குறதுக்கான ஒரு நோட்டு வந்து இருக்கும். இந்த நோட்டையும் தெரியாமல் பர்ஸை மாற்றி எடுத்துட்டு போயிடுவான். அது இன்னும் அவங்க மகளும் அங்கே அவங்கள தாக்க வந்த எல்லாத்தையுமே அந்த இடத்துல அடித்து மலர்த்தி போட்டதுனால அந்த பர்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ வில்ல வந்து தன்னோட பர்ஸை தேடும்போது பர்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ அந்த பர்ஸை எடுக்கிறதுக்காக அவனே டேரெக்டாக அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து வருவான். வரும்போது அர்ஜுன் ஒரு சின்ன வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியே இருப்பான். இப்போ அவரோட மனைவியும் அவரோட மகன் மட்டும் தான் இருப்பா. இப்போ வில்ல பயங்கரமாக ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட் பெரிய டானாக இருக்கிறதுனால இவனுக்கும் நல்லா ஃபைட்டிங் தெரியுங்க. இதனால இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமியும் அவரோட மகளையும் அந்த இடத்துலயே அடித்து தூக்கி போட ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் அர்ஜுனுக்கு ஒரு கால் வரும் வெளியே போனதுட்டு. அதாவது உங்கள் வீட்டில் பெரிய டிவி சவுண்ட் அதிகமாக இருக்குது, எதுவும் பிரச்சனையாக ஆகினோன்னே அப்போ அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, வீட்டுக்கு கதவை திறந்து வரும்போது அவரோட மனைவி அந்த இடத்துல அடி வாங்கி கிடக்கிறத பார்த்த உடனே இவர் அந்த வில்லனை அந்த இடத்துல வச்சு அடின்னு அடித்து அங்கே அவனை கொல்ல போகும்போது அவன் பக்கத்துலேருந்து ஒரு கட்டை எடுத்து அர்ஜுனோட தலையில் அடிச்சிடுவான். இதனால அர்ஜுன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவார். விழுந்த உடனே இப்போ அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த கத்தி எடுத்து நம்ம
அபிராமியை கொல்ல போகும்போது டக்குன்னு அர்ஜுனோட தம்பியும் அந்த இடத்துக்கு வந்துடும். அர்ஜுனோட தம்பியும் ஒரு நல்ல ஃபைட்டருங்க. அவனும் அங்கே வச்சு அங்கே அவன் அண்ணனையும் அண்ணிய குழந்தையெல்லாம் அடிச்சதை பார்த்து அவனும் அந்த வில்லன் கூட சண்டை போட்டு வில்லனை அந்த இடத்துல அடித்து மலர்த்திடுவான். மலர்த்தினதுக்கப்புறம் அர்ஜுன் எல்லாருமே சேர்ந்து அவனை அடித்து அந்த இடத்துலயே மயக்கம் போட வச்சுருவாங்க. மயக்கம் போட வச்சு ஒரு இடத்துல கெட்டி வச்சுருவாங்க. கெட்டி வச்சுப்புறம் இவன் யார், எதுக்காக இவங்க எல்லாரும் நம்மளை தேடி வராங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியறதுக்காக இவனை அனுப்பிவிட்ட ஒரு லோக்கல் ரவுடி இப்போ அந்த இடத்துல தேடி போய் அவனை அடித்து அவனை விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரியும் இவங்க தேடி வரதெல்லாம் இவங்கள கிடையாது, இவங்க கிட்ட இருக்கிற அந்த 100 நோட்டை தெரியும். அதுக்கப்புறம் இந்த 100 நோட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தா இவங்க வீட்டில் தான் அந்த பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸில் வந்து இருக்கும். இப்போ எதுக்காக இந்த 100 நோட்டு தேடி வரீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடும் போது தான் இவங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரியும். அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, கவர்மெண்ட் ஏற்கனவே எம்எல்ஏ வந்து ஒரு கிராமத்துக்கு கீழே ஒரு 1500 அடி தோன்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 1500 அடி இவங்க தோண்டினாங்கன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு மலை கிராமம் அப்படியே சரிஞ்சு அங்கே இருக்கிற எல்லா மக்களும் சாகிற நிலமை வரும் அப்படிங்கிறதே தெரியும். உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த 100 நோட்டு வந்து அமைச்சர் கையில் போனால் மட்டும்தான் அவனுக்கு 1000 கோடி வரும், அவனும் பர்மிஷன் கொடுப்பான். இப்போ இந்த 100 நோட்டை இவங்க உடனே வீட்டில் வச்சு எரிச்சுடுவாங்க. எரிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இவங்களை சொன்ன அமைத்திங்களா லோக்கல் அவனையும் இந்த இடத்துல இவங்க அடித்து போட்டுட்டு இவங்க ஃபேமிலியாக உட்காந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்குள்ளே தெரியாதனமாக நம்ம எல்லாருமே உள்ளே போயிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாருமே வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் வீல வந்து அவனோட வீட்டில் கெஸ்ட் ஹவுஸில் வந்து பிஸ்னஸை பற்றி தன்னோட பிஏட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிஏ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் அதாவது வரைக்கும் நமக்கு ஓகே ஆச்சுன்னா நமக்கு இதை பற்றி கவலையே இல்லை சார். இன்னுமே ஒரு 15-20 வருஷத்துக்கு நம்ம தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 இருப்போம். இது மூலமாக நீங்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அந்த சந்தோஷத்தில் மிதப்பில் இருக்கும்போது இவனோட ஆளுங்க எல்லாம் மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இவனுக்கு வரும். உடனே எம்எல்ஏ கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, உனக்கு இன்னும் நான் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அப்போ தான் நான் உனக்கு பர்மிஷன் தரோன்னு. உடனே இவன் ஆளுங்களை அனுப்பி இவன் ஆளுங்க எங்கெல்லாம் மிஸ் ஆனாங்க எங்கே அப்படிங்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு அர்ஜுன் ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் வரும். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இவனோட ஆளுங்க சில பேர்த்த அர்ஜுனோட வீட்டுக்கு கொல்ல அனுப்பும்போது அர்ஜுனும் அவன் குடும்பத்தோட ஏற்கனவே பேசிட்டு என்ன சொல்லணும்னா, இப்போ நேரடியாக போய் அவனை நம்ம காலி பண்ணலைன்னா அவன் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அர்ஜுனும் அவன் மகளும் அங்கேருந்து கிளம்பி வில்லனை பார்க்கறக்காக வில்லனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வந்துடுவாங்க. அதே நேரத்தில் அபிராமியும் நம்ம அர்ஜுனோட தம்பியும் அந்த இடத்துல வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வீட்டுக்கு வர எல்லா ரவுடிகளையும் அந்த இடத்துல அடித்து மலத்திருத்தி கொண்டு போட்டுருவான். இப்போ அவன் என்ன சொல்லணும்னா, அவன் வீட்டுக்கு என் ஆளுங்க போயிருக்காங்க, அவன் கையில் உன் குடும்பமே காலியாக இருந்தோன்னே அவங்கள யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் அவரோட மகனும் அங்கே இருக்கிற ரவுடியை அந்த இடத்துலையே அடித்து, ஆனால் இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் என்னென்னா, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று விஷயம் நடக்கும்போது அதை கண்டுக்காமல் போகிறது தப்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்துலேருந்து நமக்கு தெரியுது.